நீங்க ஒரு 80ஸ்லேருந்து இருக்கீங்க. ஒரு 16 இயர்ஸ்ல ஃபிலிம்குள்ள வந்தவங்க. சினிமா கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா தான் ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்கு. இன்னும் தான். இட்ஸ் அ மோஸ்ட் டிஸார்கனைஸ்ட் ஆர்கனைசேஷன். அதான் டிஸார்கனைஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. மல்டி மில்லியன், பில்லியன்ஸ்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது இன்னமும் கூட பெரிய அளவுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள வரலன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரொடியூசர்ஸ் படம் எடுத்தாங்க. தென் இட் வென்ட் எல்லாம் இப்ப ஹீரோஸ் முடிவு பண்ணி தான் படம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஒரு ஆர்கனைசேஷன்னு வந்தா, ஸ்ட்ரக்சர் அவ்வளோ மாற்றம் இருந்தால், அதுல வந்து நெறைய குழப்பங்கள் இருக்கும். பட் சம்வேர் வி ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் நோ? அது நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நடக்கல. நடக்கல. எனிவே இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. ம். வெரி மேல் டாமினேட்டட். வெளி உலகத்துக்கு இல்ல நாங்க நல்லவங்க அப்படின்னு இருக்கலாம். தேர் மஸ்ட் பி குட் பீப்பிள். பட் சுத்தி இருக்கிறவங்க அது எப்படி அவங்கள புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல எப்படி இந்த ஸ்ட்ரக்சர மாத்துறாங்கங்கிறது பார்க்கணும். இப்ப எல்லா ஹீரோஸும் ப்ரொடியூசர்ஸ். இந்த இண்டஸ்ட்ரிய கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு இட்ஸ் அ வெரி பெர்சனல் ஸ்பேஸ். டிஸ்ஆர்கனைஸ்ட், ஆ ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். யாஹ்! நம்ம நினைக்கிறோம் இதுக்கு வந்து கரெக்ட் பண்ணலான்னு. ஒன்லி திங் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது ஸ்கிரிப்டிங், ப்ரீ புரொடக்ஷன் அண்ட் அதுக்கு தகுந்த மாரி நம்ம வொர்க்க முடிக்கணும். அது ஒண்ணு தான் ஆர்கனைஸ்ட்.